மக்களே, இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தாவேகா தொண்டனா நான் அப்படியே மதந்துகிட்டு இருக்கேங்க. ஏன் தெரியுமா? இந்த கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி அமைஞ்சிடணும். ராகுல் காந்தி அவர்கள் விருப்பமாக இருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் அவரால் ஏற்றுக்க முடியாதபடி சில விஷயங்கள் நடக்கிறதுனால அது தள்ளி போகுது. நிச்சயம் அமையும் சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டேன். காங்கிரஸ் தொண்டர்கள் அத்தனை பேரும் யோசிக்கிறமா என்னுடைய காணொலிகளை முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா தலைமை எந்த வேணா முடிவெடுக்கட்டுங்க. தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தாவேகாவை நோக்கி நகருங்க, தலைமை கூடிய சீக்கிரம் நகருங்கிறது நான் அத்தனை காணொலிகளுமே சொன்ன மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நிரூபிக்கும் விதமாக, நம்ம தலைவர் ஆசைப்பட்ட விதமாக, என்ன போல நிறைய தாவேகா தொண்டர்கள் ஆசைப்பட்ட விதமாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஓகேங்க, கை தட்டணும், சூப்பர் மாசுன்னு சொன்னோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோ அது அதில் பூத்து கிடையாதுங்கிறாங்க, அது இல்லை இது இல்லைங்கிறாங்க, அந்த கட்சியோட கூட்டணி வச்சதெல்லாம் ஏன் உட்காந்து பேச கூச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நான் இன்னைக்கு பேசுகிறேங்க. இந்த கட்சியை மட்டப்படுத்துகிறாங்க காங்கிரஸ். அப்படி கிடையாதுங்க. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைஞ்சதுனால தாவேகாக்கு கிடைக்க போகிற 3 பயன்களை நான் சொல்கிறேன். இந்த டைமென்ஷனில் யோசிங்க. காங்கிரஸ் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த அத்தனை பேருமே இந்த திமுக என்ன பண்ணணும்னா, இல்லைங்க நீங்கள் பி டீம், நீங்கள் பாஜகவோட பி டீம் சொல்லி பெயிண்ட் டப்பா பாலிடிக்ஸை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கட்சி இந்த பி டீம் பாலிடிக்ஸை ரொம்ப தெளிவாக எதிர்கொண்டாங்க தேர்தல் சமயத்தில். இப்போ என்னப்பா பஞ்சாயத்து, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, கரெக்டு, வரக்கூடாது. அதே மாதிரி திமுகவும் வரக்கூடாது, 2 பேருமே வரக்கூடாது, இது இலக்கு. இப்போ திமுக என்ன பண்ணுது, பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை மிக கடுமையாக பண்ணுது. அப்போ பாஜகவோட கூட்டணி வச்ச யாருமே வரப்போகிறதில்ல. ஏன்னா திமுகவோட பிரச்சாரம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அப்போ நம்மளும் அந்த பாலிடிக்ஸை பண்ண தேவையில்லை, அதான் வரப்போகிறது இல்லையே. அப்போ வரப்போகிறதா யார் இருக்கா, திமுக தானே இருக்குது. திமுகக்கு எதிரான அரசியலை பண்ணுவோம். பாஜக வரக்கூடாதுங்கிற அரசியலை திமுக பண்ணட்டும், திமுக வரக்கூடாதுங்கிற அரசியலை நம்ம பண்ணுவோம். 2மே வரக்கூடாதுங்கிறது மக்கள் மத்தியில் அழகாக ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ யார் வரணுங்கிறது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். தாவேகா தான் வரப்போகுது அப்படிங்கிறது மக்கள் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ ஒரு அரசியலை நீ பண்ண, எனக்கு அது ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னொன்று அரசியலை நான் உனக்கு எதிராக பண்ணேன், ஏன்னா 2மே என்னோட இலக்கு, 2மே நான் பண்ணனா என்னுடைய ஐடியாலஜி மாறும். இந்த மாதிரி பல யூகங்களை மிக முக்கியமாக வகுத்து அரசியல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் பாஜகவோட பி டீம் சொல்லும் போது இன்னைக்கு காங்கிரஸே வந்துருச்சு. எப்படியா பி டீம் சொல்லுவீங்க? இனிமேல் சொல்ல முடியாது, இந்த பஞ்சாயத்தை சொல்ல முடியாது. இவர் சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார், அவர் சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தான்னு சொல்லி குறிப்பாக அந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில் இந்த அவதூறை தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இனிமேல் நாங்கள் சொல்லுவோங்க, எப்பப்பா பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறீங்க, திமுக மறைமுகமாக இருக்கீங்க, எப்போ நேரடியாக போக போகிறீங்க? அதான் காங்கிரஸ் உங்கள் செயல்பாடு சரியில்லை. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு வெளியே தாவேகாவோட கூட்டணி வச்சிருக்கு. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா காங்கிரஸே வெளியே வரப்போகுது. ஆட்சியை ஒழுங்கா நடத்துற, ஊழல் பண்றீங்க, அந்த ஊழல் வழக்கில் சிக்கிக்க கூடாதுன்னு சொல்லி பாஜகவோட மறைமுகமா இருக்கிறீங்க. இது காங்கிரஸுக்கு பிடிக்காதனால தான் காங்கிரஸ் வெளியே வர முயற்சி பண்ணிச்சு. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சோன்னே அது சில நேரங்களில் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விளையாட்டுலாம் விளையாடணுமோ அந்த விளையாட்டுலாம் விளையாண்டீங்க. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அந்த கூட்டணி அமைஞ்சாலும் மக்களவை தேர்தல் வரையும் அதையும் கடந்து இந்த கூட்டணி தொடரும். உள்ளாட்சியிலும் இருக்கும், மக்களவையிலும் இருக்கும், மாநிலங்களவை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி இன்னைக்கே அறிவிச்சிருச்சுங்க. 2029 தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக கூடிய மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட தான் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க போறாங்க. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இப்போ மட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி கிடையாதுங்க. இனிமே ஒரே பேட்டர்னில் பயணிக்க போறாங்க. அதாவது தேசிய லெவலில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகாவோட வரும்போது பி டீம் கி டீம் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை இனிமே சிறுபான்மை மக்கள் மத்தியில் விதைக்க முடியாது. நாங்கள் உண்மையா நேர்மையா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளில் மிக தெளிவாக எங்களுடைய அஜெண்டாவை நோக்கி நாங்கள் நகர்வோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்கு. இப்போ 2வது பாயிண்ட்டுங்க, ஒரு கட்சினா ஒரு அஜெண்டா இருக்கணும், ஒரு கிளியர் கட் ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2029 தேர்தல் நமக்கு அடுத்து வரப்போகிற தேர்தலாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகணும், நம்ம வேலை செய்யணும், வேலை செஞ்சு அவரை பிரதமராக்கணும், நம்மளுடைய எம்பிக்கள் அத்தனை பேரும் ஜெயிச்சா மட்டும்தான் அவர் பிரதமராக முடியும். நமக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக என்டிஓட இருந்துச்சுன்னா மோடி மீண்டும் பிரதமர் சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த திமுக அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனே இருக்காதுங்க. எதை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, எந்த அஜெண்டாவை நோக்கி அவங்க அரசியல் பண்ணுவாங்க, எந்த விதமான அஜெண்டா எந்த விதமான விஷயமும் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால தான் சொல்றேன், இப்போ இந்த தேர்தல் நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்தடுத்த தேர்தல்கள் நமக்கு வெற்றி பண்ணணும்னா ஒரு கிளியர் கட் பிக்சர் நம்ம கட்சிக்கு வேணுங்க. அதாவது தமிழ்நாடுனா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், தேசிய லெவல்னா காங்கிரஸ் கட்சி
இருக்கு, ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும். இது ரெண்டு அஜெண்டாவை நோக்கி இந்த கட்சி வந்து வேலை பார்க்குது. அதே நேரத்தில் ஒரு உள்ளாட்சியில் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுல ஆரம்பிச்சு, மாநகராட்சியில் ஆரம்பிச்சு, எம்எல்ஏக்கள் ஆரம்பிச்சு, எம்பிக்கள் ஆரம்பிச்சு, அத்தனை இடத்துலையுமே இருக்கக்கூடிய அதிகார எல்லைகள் அத்தனையிலுமே நம்ம போய் உட்கார்ந்தா மட்டும்தான், அதிகாரங்கள் கையில் இருந்தால் தான் மக்களுக்கு நிறைய சேவை செய்ய முடியும். அதிகாரங்கள் கைக்கு வரணும்னா தேசிய லெவலில் நமக்கு ஒரு புடிமானம் வேணும். அந்த புடிமானம் நமக்கு கிடைச்சா மட்டுமே அதிகாரம் நம்ம கைக்கு வந்தும் நம்மளால நிறைய பண்ண முடியும். ஏன்னா அதிகாரம் கையில் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 நல்லது பண்ணணும்னா, ஒரு இப்போ நம்ம அரசியலமைப்பு எப்படின்னா வந்து மாநில கட்சி மத்திய கட்சிலாம் பார்க்காது. நம்ம அரசியலமைப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது 3 பேட்டர்னா அதிகாரங்களை பிரிச்சுப்பாங்க. அதாவது மத்திய அரசு அதிகாரங்கள், மாநில அரசு அதிகாரங்கள், உள்ளாட்சியோட அதிகாரங்கள். மொத்த அதிகாரத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? அரசியலமைப்பு அப்படிங்கிற இடத்துலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ மாநில அரசாக உட்காந்துட்டோம். மாநில அரசு அதிகாரங்களில் என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ண போகிறோம். உள்ளாட்சியிலே நமக்கான பிரதிநிதித்துவத்தை உருவாக்க போகிறோம். அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி மத்திய அரசோட அதிகாரங்கள் இருக்குல்ல, அதை வச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு பல நல்லது பண்ணோம்னா மத்திய அரசாங்கத்தோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி, தேசிய லெவலில் இருக்கிற ஒரு கட்சியோட ஆதரவு நமக்கு இருந்தால் மட்டுமே நம்மளை நம்பி ஓட்டு போட்ட அந்த மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேசிய லெவல்லே பல நல்லது பண்ண முடியும். மாநில லெவலில் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம், தேசிய லெவலில் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் இருக்கு. ஒரு பிக்சர் தாவேக்கா கிடைச்சிருங்க. சும்மா ஒரு தேர்தலில் கடந்து போகிற கட்சிங்க. இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தலில் இருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு நீண்ட கால இலக்கோட தாவேக்காவால் பயணிக்க முடியும். ரொம்ப பெரிய தூரங்களை நோக்கி பயணிக்க முடியும். இதுக்காண்டி தான் சொல்கிறேன் காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி. அந்த முக்கியமான காங்கிரஸ் இன்னைக்கு நம்ம பக்கம் வரும்போது மகிழ்ச்சியை கொண்டாடாமல் வேற எப்படி வெளிப்படுத்துறது? இது என்னுடைய 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வதுங்க, இதே காங்கிரஸ் கட்சி தென் மாநிலங்களில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்களுக்கு தென் மாநிலங்களில் பல மாநிலங்களில் நமக்கு வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஏன்னா கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை தாவேக்கா கொடியோட கொண்டாடினாங்க. வீடியோக்கள் அத்தனையுமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பக்கத்து மாநிலங்களில் நம்ம கட்சியை தாவேக்காவோட மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கான கொள்கைகள் மட்டும் கிடையாது. நம்மளால் எங்கே வேணால் அந்த கொள்கைகளை அமல்படுத்தி ஒரு கட்சியை நம்ம வந்து அடுத்த கட்ட கிளைகளை ஓப்பன் பண்ண முடியும். கேரளாவில் பண்ண முடியும், ஆந்திராவில் பண்ண முடியும், ஒரு பக்கம் கர்நாடகாவில் பண்ண முடியும். ஏன்னா காங்கிரஸுக்கு அங்கே பேஸ் இருக்குது. அந்த பேஸை பயன்படுத்தி நம்மளும் அங்கே மெதுவாக கட்சிகளை கிரியேட் பண்ண முடியும். நம்மளால் முடிந்த அளவு நம்மளுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் போட்டு அங்கேயும் ஒரு தேர்தல் அரசியலை நோக்கி நம்மளால் நகர முடியும். எதுவுமே இல்லாமல் நான் போய் ஆந்திராவில் கட்சி ஆரம்பிக்கிறேன், கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் பெரிய நம்பகத்தன்மை இருக்காது. நம்ம அப்படி பண்ணோம்னா அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் அதே நேரம் காங்கிரஸோட பேஸை வச்சு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கோம், உங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்குறோம், அது மாதிரி கர்நாடகாவில் எங்களுக்கு கொடுங்க, கேரளாவில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்ம செய்ய போனதுக்கு மற்ற ஏரியாவில் நம்ம செல்வாக்கு அத்தனையும் நிரூபித்து அங்கேயும் நம்ம அதிகாரங்களை நோக்கி நகர ஆரம்பித்தோம்னா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாநிலத்தில் மட்டும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக மட்டும் இருக்க மாட்டார். நீண்ட காலத்தில் இந்த பேட்டர்னில் நம்ம பயணித்தோம்னா தேசிய அரசியலில் முத்திரை படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் தன்னை நேசித்த தனக்காண்டி ஆசைப்பட்ட அத்தனை மக்களுக்குமே நல்லது பண்ண வந்திருக்காரு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வந்து நல்லது பண்ணுறாரு. அதே மாதிரி மற்ற ஏரியா அத்தனையிலுமே அவர் அதிகாரத்துக்கு வர முடியாது. இருந்தாலும் அவரை நேசிக்கிற மக்களுக்கு அதிகாரத்தில் சின்ன பங்கு, அதாவது கர்நாடக மக்கள் கேரளா மக்கள்கிட்ட சின்ன பங்கை வாங்கி அவரால் முடிந்தளவு தன்னுடைய நிர்வாகிகளை தன்னுடைய வேட்பாளர்களை வச்சு நல்லது பண்ண முடியும். ஏன்னா அவர் நேசித்தவங்களுக்கு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கார். ஸோ ஓவரால் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சராக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பக்கத்து மாநிலங்களை நோக்கி நம்மளால் வந்து விரிவுபடுத்த முடியுது. இதையும் தாண்டி பாஜக எதிர்ப்பு தாவேக்காவோட மைய நோக்கம், கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியை கூட்டணிக்கு வந்துருச்சு, இன்னும் என்ன கொள்கை இருக்கா கோட்பாடு இல்லையான்னு சொல்லி அந்த கொள்கையை அடிப்படையில் தான் அந்த தேசிய கட்சி எங்கள் கூட வந்திருக்கு அப்படிங்கிறத உறக்க சொல்ல முடியும், கத்தி சொல்ல முடியும். அப்படிங்கிறது இந்த பெனிஃபிட்ஸை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. ஸோ காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸோட நிர்வாகிகள், குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நீண்ட கால இலக்கோட மிக உறுதியாக மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளில் மிக தெளிவாக களமாடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தரும் வாழ்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.